ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம். சட்டுன்னு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இது போல் டக்குன்னு சுலபமாக நீங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெப்பர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது போல் மிளகு தட்டிட்டு சேர்க்கும்போது நம்ம அந்த ஸ்நாக்ஸு கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதுக்காக மிளகு மேக்ஸிமம் தட்டிகிட்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக, வெளியே சாஃப்டாக, உள்ளே சாஃப்டாக, வெளியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. அதுக்காக நெய் சேர்க்குறோம். நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய ஃபஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை மறுபடிக்கும் ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம இதை சின்ன சின்ன குட்டி பாலாக பிரித்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு தொடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு குட்டி பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கைகள் வச்சு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. இது நல்லா உருட்டியாச்சுங்க. இதை அரிக்கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அது மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெருவிரல் வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வேகும்போது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ஆறி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால் இது போல் நல்லா மெடிஸாக வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா இது போல் எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி நீங்கள் இது போல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு டிசைன் போட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம எல்லாத்தையும் இதே போல் டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் நல்லா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இதை நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுட்டு நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணுங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். நம்ம அப்படியே சேர்க்க முடியாது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இது போல் தனித்தனியாக ஒன்றா எடுத்து சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. நீங்கள் எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆயிலில் சேர்த்த பிறகு அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு நல்லா வெந்து வருதுன்னு. இது 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது பாதி அளவுக்கு வெந்துருச்சிங்க. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அது வரைக்கும் இன்னொரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த டிசைன் போடும்போது நல்லா மெலிசாக திரட்டிட்டு இந்த டிசைன் கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இது வரலைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் உருட்டிட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். அது சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும்.
இந்த டிசைன் உங்களுக்கு போட வரலைன்னா நீங்கள் வந்து இது போல் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டின பிறகு உங்கள்கிட்ட எந்த மூடி இருக்கோ அந்த மூடியை வச்சு இது போல் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு இது கூட நம்ம அப்படியே பொரித்து எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் போட்டு காட்டியிருக்கிறேங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது போல் கூட பொரிச்சிக்கலாம். சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.